கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்குரோதமாய் மந்திரவாதம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிஸ்னஸுக்கு விரோதமாக இவன் மந்திரம் பண்ணிட்டான், என் குடும்பத்துக்கு விரோதமாக இவன் மந்திரம் பண்ணிட்டான், ஏவல் பண்ணிட்டான், எனக்கு என்ன செஞ்சான், அது நிமித்தம்தான் என் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருந்தது, செழிப்பாக இருந்தது, இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் ஆயிருக்கிறதுக்கு காரணமே இவன் செஞ்ச மந்திரம், இவன் செஞ்ச ஏவல் என்று சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து புலம்பி கண்ணீர் வடித்து அதை குறித்தே நிமிடத்துக்கு நிமிடம் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்கு கற்றுத் தருகிறார். யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்தல் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினால் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் இயேசுடைய இரத்தம் உங்கள் மேலே பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் மேலே இயேசுடைய இரத்தம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் மேலே இயேசுடைய இரத்தம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, உனக்கு விரோதமாய் குறி சொல்தலும் இல்லை என்று சொல்லி நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு தானே எல்லாம் கூடும். நம்ம விசுவாசமே இல்லாமல் அவிசுவாசமாய் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு ஒரு நாளில் இயேசுவை குறித்து பேசுகிறதை விட நம்ம என்ன செய்கிறோம் என்றால், பிசாசை குறித்து, அவனுடைய செயலை குறித்து, மந்திரத்தை குறித்து, தந்திரத்தை குறித்து, ஏவலை குறித்து, அது மாத்திரமல்ல அதை குறித்து பேச 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 நம்ம எதை குறித்து அதிகமாக பேசுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் செயல்படும். நீங்கள் பிஸ்னஸில் மை வச்சுட்டான், மாந்திரியம் வச்சுட்டான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, பேசிக்கிட்டே இருக்கிறது நிமித்தம்தான் அது உங்கள் குடும்பத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வசனத்தை பேசணும், நீங்கள் விசுவாசத்தில் பேசணும், இயேசுவை குறித்து பேசணும். நீங்கள் இயேசுவை குறித்து, அவருடைய புண்ணியத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவர் சாத்தானை நசுக்கி போட்டதை குறித்து, சிலுவையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து, நம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, இதை குறித்து பேசணும். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் பிசினஸை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் தேவன் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்று வசனத்தை பேசணுங்க. வசனத்தை பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் பிசாசை குறித்தே பேசுகிறீங்களே, நீங்கள் மந்திரத்தை குறித்தே பேசுகிறீங்களே, நீங்கள் ஏவலை குறித்தே பேசுகிறீங்களே, அதுதான் செயல்படுதுங்க. நீங்கள் அதை பேசுகிறத நிறுத்துங்கன்னு தான் ஆவியானவர் இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னாகமம் 23 விசுவாசிங்க. விசுவாசித்து வார்த்தையை அறிக்கையிடுங்க. யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்தல் இல்லை என்பது நிறைவேறும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.